பாருங்க, நான் சொன்ன அந்த 20 நிமிஷத்திலே பேண்ட் சாலும் நான் ஈஸியா தச்சு முடிச்சுட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி டைம் செட் பண்ணி தைக்கிற அனுபவம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த அனுபவம் நிறையவே இருக்கு. சுடிதார் மட்டும் கிடையாது, பிளவுஸ் கூட பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்திலே தைக்கணும்னு சொல்லி டயத்தை நல்லா செட் பண்ணிட்டு அந்த டயத்துக்குள்ளேயே நான் ஃபாஸ்டா தச்சு முடிச்சிருவேன். ஒரு நாளைக்கு ஃபாஸ்டா தைக்கணுங்கிறதுக்காக நம்ம பினிஷிங் இல்லாம தைக்க கூடாது. ஓகேங்களா? பினிஷிங்கோடையும் தைக்கணும், நல்லா ஃபாஸ்டாவும் தைக்கணும். அதுக்கு நம்மளை நாமளே தயார்படுத்தி கொள்ளணும். ஒரு பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா இந்த டைமுக்குள்ள ஃபாஸ்டா முடிக்கணும்னு சொல்லி நீங்க தைக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு தைக்க நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்காக ஒரு பிளவுஸை 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் இழுக்க கூடாது. அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால அதிக பணத்துக்கு நம்மளால சம்பாதிக்க முடியும். ஸ்லோவா தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் நட்டமாயிரும். தேங்க்யூ.